அனைவருக்கும் வணக்கம். நான் ஜப்பான்ல இருந்து பேசுறேன். சமீபத்தில நான் விஜய் ரசிகர நான் இங்க சந்திச்சேன். அப்பவும் நாங்க 2 பேரும் அரசியல் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ நான் ஒரு சில கேள்வி அவன்ட்ட கேட்டேன். திருவண்ணாமலையில மழை வெள்ளத்தால மக்கள் பாதிக்கப்பட்ட போது விஜய் எதுக்கு நேரடியா களத்துக்கு போகலான்னு கேட்டேன். அதுக்கப்புறம் சென்னையில தூய்மை பணியாளர் போராட்டம் நடக்கும்போது, எதுக்கு விஜய் போராட்ட களத்துக்கு போகாம, மக்களை எல்லாம் பனையூருக்கு வர வச்சு, அவங்கள சந்திச்சாருன்னு கேட்டேன். சீமான் போன்ற தலைவர்கள்லாம் களத்துக்கு போய் மக்களோட மக்களாக இருந்தாங்களான்னு கேட்டேன். அப்போ அவன் ஒரு காமெடியா பதில் சொன்னான். எப்படின்னா, நமக்கு உடம்பு சரியில்லன்னா, நம்ம டாக்டர பார்க்க போக மாட்டோம். நம்ம தான் டாக்டர பார்க்க போவோம். டாக்டர் நம்மள பார்க்க வரமாட்டாரு அப்படின்னு பதில் சொன்னான். எனக்கு அப்படியே ஷாக் ஆயிட்டு, அப்பதான் நான் நெனச்சுக்கிட்டேன். இந்த ஒரு கவிதை வரும்ல, நம்ம இன்டர்நெட்லலாம் நெறைய பார்த்துருப்போம். இந்த "கடல் நீரும் உப்புத்தான், கண்ணீரும் உப்புத்தான். தற்குறி விஜய் ஃபேன்ட்ட நான் அரசியல் பேச வந்தது தப்புதான்னு நெனச்சுட்டு நான் பாட்டு கிளம்பி வந்துட்டேன்." அதனால மக்கள் தமிழர்கள் அனைவரும் விழிப்புணர்வு கொள்வோம். ஏற்கனவே 2 திராவிட கட்சிகள் இருக்கு. 3வதா டிவிகேன்னு ஒரு திராவிட கட்சி தமிழக தமிழர்கள இந்த சினிமா மாயையிலயும், திராவிட மாயையிலும் வீழ்றத நம்ம அனுமதிக்கக் கூடாது. எனவே 2026ல் தமிழ் தேசிய கட்சியான நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிப்போம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.